மாவட்ட நலவாழ்வு சங்கத்தில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக நீலகிரி மாவட்டத்தில் செயல்படக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் சித்தா மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய காலி பணிகளுக்கான அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன பணிகள் இருக்குது, அதுக்கான கல்வித் தகுதி என்ன, பணியிடங்களின் எண்ணிக்கை என்ன, மாத ஊதியம், காலி பணியிடம் எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு தெளிவாக பார்க்கலாம். இதில் ஆடியாலஜிஸ்ட்டுக்கு ஒரு காலி பணியிடம் இருக்குது. இதுக்கான கல்வித் தொகுதி பேச்சுலர் டிகிரி இன் ஆடியாலஜி அண்டு ஸ்பீச் லாங்குவேஜில் அல்லது பேத்தாலஜி, பிஎஸ்சி ஸ்பீச் அண்டு ஹியரிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மாத ஊதியம் 23,000 ரூபாய். பணியிடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல். அடுத்தது ஆடியாலஜி ஸ்பீச்சுக்கு ஒரு காலி பணியிடம் இருக்குது. இதுக்கும் சேம் கல்வித் தொகுதி தான். அடுத்து மாத ஒப்பந்த ஊதியம் பார்த்தீங்கன்னா 23,000 ரூபாய். காலி இடம் உள்ள பணியிடம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல். அடுத்து ஆடியோ மெட்ரிஷியனுக்கு ஒரு காலி பணியிடம் இருக்குது. ஹைஸ்கூல் அண்டு டிப்ளமா ஆர் ஈக்குவலண்ட் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மாத ஒப்பந்த ஊதியம் 17,250 ரூபாய். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் வேக்கன்ட் இருக்குது. அடுத்தது தெராப்பட்டிக் அசிஸ்டண்ட்க்கு 2 வேக்கன்ட் இருக்குது. டிப்ளமா நர்சிங்கின் தெராப்பட்டிக் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். மாத தொகுப்பதி 15,000 ரூபாய். ஒர்க் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கொடநாடு அண்டு தும்மநாட்டியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எம்டிஎம் ஹெச்ஐக்கு 3 வேக்கன்ட் இருக்குது. +2 சயின்ஸ் குரூப் முடிச்சிருக்கணும். ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் முடிச்சிருந்தா அவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கான மாத தொகுப்பதி 14,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஜெயந்தி நகர், கேத்தோரி அண்டு கொல்லிமலையில் வேக்கன்ட் இருக்குது. அடுத்து கவுன்சிலர் ஐசிடிசிக்கு ஒரு வேக்கன்ட் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆர் பேச்சுலர் டிகிரி இன் சோஷியல் ஒர்க், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சைக்காலஜி, சோஷியாலஜி முடிச்சிருக்கணும். மாத தொகுப்பதி 18,000 ரூபாய் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கொடநாட்டில் இருக்குது. அடுத்து ரேடியோகிராஃபருக்கு ஒரு வேக்கன்ட் இருக்குது. பிஎஸ்சி ஆர் டிப்ளமா இன் ரேடியோகிராஃபர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மாத தொகுப்பதி 13,300 ரூபாய். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் வேக்கன்ட் இருக்குது. அடுத்து ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு 12 வேக்கன்ட் இருக்குது. மினிமம் 8வது படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மாத தொகுப்பதி 8,500 ரூபாய். இதில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் 7, குன்னூரில் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 8 கேட்டகரியில் 24 காலி பணியிடங்கள் இருக்குது. ஒவ்வொரு பணிக்கும் என்ன கல்வி தகுதி, ஊதியம், எந்த லொக்கேஷன் அப்படின்னு இங்கேவே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதோட சில நிபந்தனைகளை கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. பணிகள் சேருவதற்கான சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் 11 மாதத்திற்கு அளிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அண்டர்டேக்கிங் ஃபார்ம் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப படிவம் நீலகிரி மாவட்டத்தோட அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் இருக்குது. அதை நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மற்றும் சான்றிதழ்களை இணைத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்களை நீங்கள் நேர்லையோ அல்லது வெறியர் தபால் மூலமாகவோ அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மேலே குறிப்பிட்டிருக்க பணியிடங்களின் எண்ணிக்கை மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு தெளிவாக இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர், நம்பர் 38, ஜெயில் ஹில் ரோட், நியர் சிடி ஸ்கேன், உதகமண்டலம் 643-001 என்ற முகவரிக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. இந்த 24 பணிகளுக்கும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 28ஆம் தேதி மாலை 5 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க.